Hi, hello friends. நான் உங்கள் திவ்யா பாரதி. இது உங்கள் சேனல் Basic to Pro தமிழ். இந்த வீடியோவில் பைத்தானில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தா அந்த ஸ்ட்ரிங்கை while loop யூஸ் பண்ணி ரிவர்ஸில் எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது ஹலோ HELLO ஹலோ அப்படின்னு நம்ம வந்துட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸில் OLLEH இந்த மாதிரி ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பைத்தானில் ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். பட் அதில் வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம while loop யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக கோடிங் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூசர்கிட்ட இருந்து ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறதுக்கான கோடிங்கை போட்டுடலாம். str அப்படிங்கிற வேரியபிளை வந்துட்டு நம்ம இன்புட் வந்துட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ str ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் a string. இங்கே str அப்படிங்கிற வேரியபிளில் வந்துட்டு நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை நம்ம ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் str. இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிற கோடிங்கை வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம போடலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம இங்கே கால் பண்ணிடலாம். அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்மளோட str அப்படிங்கிற பேராமீட்டர் வந்துட்டு பாஸ் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் ஆஃப் str அப்படின்னு கொடுத்தோம். நம்மளோட ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆகும். str வேரியபிள் வந்துட்டு நம்மளுக்கு பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்க்கான ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ணி டிஃபைன் பண்ணிடலாம். டெஃப் ரிவர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் str. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு எம்டியாக இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எம்டியாக இனிஷியலைஸ் பண்ணாமல் விட்டோம்னா அதில் சம் கார்பேஜ் வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு எம்டியாக ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ரிவர்ஸ் str ஈக்குவல் டு எம்டி கொட்டேஷன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இண்டெக்ஸை ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணும்போது கடைசி இண்டெக்ஸ்லேருந்து தானே நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு கடைசி இண்டெக்ஸை ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா ட்ராவல்ஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஓகேங்களா? ஸோ கடைசி இண்டெக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு 4 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணிகிட்டே வந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரிங் வந்துட்டு ஹலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா HELLO. ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இண்டெக்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 5 லெட்டர்ஸ் வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 5. ஸோ நம்மளோட இண்டெக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் -1 இருக்கும். ஏன்னா நம்மளோட இண்டெக்ஸ் வந்துட்டு எப்போவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய லென்த் 5னா 5 - 1 தான் நம்மளோட கடைசி இண்டெக்ஸாக இருக்கும். ஸோ 4 தான் இங்கே நம்ம இந்த ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் இண்டெக்ஸாக இருக்கும். ஸோ நம்மளோட கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து ஃபைன் பண்ணி அதுலேருந்து -1 வந்துட்டு செய்யணும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இண்டெக்ஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் str -1. நம்மளோட இண்டெக்ஸ் வந்துட்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த லாஸ்ட் இண்டெக்ஸில் இருந்து ஒரு கேரக்டராக வந்துட்டு ரீட் பண்ணி ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம ஸ்ட்ரிங் வந்துட்டு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். இங்கே நம்ம while loop யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் while loopோட கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் வந்துட்டு 0 இல்லைனா 0க்கு மேலே இருக்கணும். அதாவது while index greater than equal to 0. அதாவது while index greater than or equal to 0. பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு கடைசி இண்டெக்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ரீச் ஆகிற வரைக்கும் தான் நம்மளோட while loop வந்துட்டு ரன் ஆகணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு 0 வரைக்கும் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கிறோம். while loopக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்லேருந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேரக்டராக வந்துட்டு ரீட் பண்ணி ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் போயிட்டு கன்காட்டினேட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இண்டெக்ஸ் வேரியபிள் இருக்கு இல்லையா? அதை வந்துட்டு -1 அதாவது டிக்ரிமெண்ட் 1 வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ நம்மளோட கோடிங் என்னென்னா ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ப்ளஸ் ஈக்குவல் டு str ஆஃப் இண்டெக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு str-லேருந்து இண்டெக்ஸ் ரீட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் போயிட்டு கன்காட்டினேட் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்துட்டு இண்டெக்ஸ் வந்துட்டு 1 லெஸ் ஆயிரும், அதாவது முன்னாடி போய்க்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நடக்கும். ஃபைனலாக ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் ரிவர்ஸ்டு ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். அவ்வளோதான் நம்மளோட ப்ரோக்ராம். ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே,
என்டர் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்குது இல்லையா. ஸோ நான் இங்கே வந்து பைத்தான் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். PYTHON. ஓகே, நான் என்டர் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா எஸ், இது வந்துட்டு ரிவர்ஸில் பைத்தானுங்கிற வேர்டு வந்துட்டு நம்மளுக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்கள் இங்கே வந்துட்டு எவ்வளோ கேரக்டர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம், எவ்வளோ ஒரு பெரிய சென்டென்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். இவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஈஸியாக கற்றுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.